ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் மேஜிக்கல் கார்டினல் சாப்டர் 58 அண்ட் 59 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 57 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு சோல்ஜரோட கவசத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஷூட் பண்ணதில அது பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரை ஓட்ட போட்டுட்டு அப்படியே போயிருக்கும். இத பார்த்துட்டு அங்க இருக்க டாக்ஸ்லாம் வாய பொளந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! மெஜிஷியன்ஸால கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய டிராஃப்ட் மாஸ்டர் மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த வெப்பன் மட்டும் மத்த கண்ட்ரிக்குலாம் கிடைச்சதுன்னா, ஈஸியாவே மத்த கண்ட்ரி ஈஸியா போட்டு தள்ளிருவானுங்களே! அப்படிங்கிற மாரிலாம் அவர் நெனச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், "இதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பரா இருந்துச்சுல்ல?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றப்ப, அவர் வந்து மண்டிட்டு சொல்றாரு, "இதே மாரி டாபன் மாஸ்டரோட லீடர் ஆகி நான் என்ன சொல்றேன்னா, இனிமே உங்களுக்கு கீழ தான் நான் அடிமையா வேல பார்ப்பேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்றாரு. இத பார்த்துட்டு அங்க மத்த டாக்ஸ்லாம் கேட்குறாங்க, "நீங்க இந்த இனத்தோட மாஸ்டருங்க. என்ன தைரியம் தான் ஒரு ஹியூமன் கால்ல விழுந்துட்டு, உங்களுக்கு லாயலா இருப்பேன்லாம் நீங்க சொல்றீங்க." அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாவஸ் மாஸ்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "ஹீரோ கிரியேட் பண்ணத உங்களால மறுபடியும் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல அவன் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு உங்களால ப்ரூஃப் ஏதாவது குடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்மளால முடியாது. ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாய்ங்க. இப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா மண்டிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்குமே நாங்க உங்களுக்கு லாயலா தான் இருப்போம். உங்களுக்கு கீழ ஒரு அடிமை மாரி நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. அந்த டயத்துல வந்து ஹீரோ சொல்ல வர்றான், "டேய் டேய் இதெல்லாம் எனக்கு புடிக்காதுங்க" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்றப்ப, அங்க இருக்கவன் வந்து கேட்டுட்டு இருக்கான், "என்ன நீங்க சொல்றீங்க? இது எங்களோட இனத்தோட மிகப்பெரிய ஒரு ஹானர்ன்னே வச்சுக்கங்களேன். இத நாங்க இழந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், "எல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக தான்டா எல்லாருமே ஒரு நல்ல விஷயமோ, ஒரு கெட்ட விஷயமோ, ஒரு ப்ராமிஸோ வந்து பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக எல்லாம் பண்றாங்க. மத்தபடிலாம் எதுவும் கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த டயத்துல அவரும் புரிஞ்சுக்கிறாரு. "கவலைப்படாதீங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் நாங்க என்னைக்குமே யார்கிட்டயுமே வெளில சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னோம்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்றதா அர்த்தம். இது என்னைக்குமே வெளிய லீக் ஆகாது." அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராமிஸ குடுக்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "உங்களோட டாக்ஸ் இனத்துல நெறைய பேர் வந்து கிராஃப்ட்ஸ்மேனா தானே இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி செய்ய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "கவலைப்படாதீங்க. இந்த துப்பாக்கி நான் நெறைய செய்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து வாக்கு குடுக்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட லேண்ட காமிக்கிறாய்ங்க. ஹீரோட லேண்டுக்கு மேல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆவி சம்பரர் படையெடுத்துட்டு நிக்கிறாய்ங்க. இந்த வாட்டி யார் சார்ஜ்ட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, கிரேவன். இதுக்கு முன்னாடி கிராண்ட் டியூக் கேஸ்டில் எடுத்திருந்தாப்ல. இந்த வாட்டி கிரேவன் எடுத்திருக்காப்ல. அங்க கிரேவனோட சோல்ஜர்ஸ் சொல்றாங்க, "வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணாலும் அவங்க தோத்துருவாய்ங்க." அப்படிங்கிற மாரிலாம் அங்க இருக்கிறவங்கலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காய்ங்க நம்ம கிரேவன்ட்ட. இந்த இடத்துல கிரேவன் வந்து சொல்றான், "ரொம்ப முட்டாள்தனமா முடிவெடுத்தீங்க. கிராண்ட் டியூக் கேஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான் தெரியுமா? இதேமாரி ஃபர்பிடன் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வாள் கிட்ட போம்போது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன் மேஜிக்கே ஆக்டிவேட் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னுலாம் நமக்கு தெரிய கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து தான் அட்டாக் பண்ணணும்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கிரேவன் வந்துட்டு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காப்ல. அந்த டயத்துல தான் வந்துட்டு நம்மளுடைய சோல்ஜர்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கிராண்ட் டியூக் கேஸ்ட்ல வந்து தோத்ததுக்காக அவன் பொய் சொல்லிட்டு திரியிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணதா, அந்த மேஜிக் யூஸ் பண்ணதா, ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்லாம் சொல்றாய்ங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போவோம், அட்டாக் பண்ணுவோம், ஜெயிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கப்ப, நம்ம கிரேவன் நெனைக்கிறான், முட்டாள்தனமா முடிவு எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கிரேவன் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, இதேமாரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா சோல்ஜரும் வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. இதேமாரி நான் ஒரு மெஜிஷியன கூட்டிட்டு போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்கிரீம் சிட்டில எவனாவது வந்துட்டு ஃபர்பிடன் மேஜிக் யூசர் இருக்கானா நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போருக்கு போலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, நம்ம சோல்ஜர் வந்து சொல்றான், "நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க அங்க போயிட்டு இந்த வார ஸ்டாப் பண்ண போறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் சோல்ஜர் நெனச்சிட்டு இருக்காய்ங்க. அந்த இடத்துல கிரேவன் வந்து சொல்றான், "நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இந்த வாரெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. பீஸ் நெகோசியேஷனும் கிடையாது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்பிடன் மேஜிக் யூசர் இருக்கானா இல்லையான்னு அந்த சிட்டில தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இருந்துட்டான்னா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காரு. இல்லைன்னா நம்ம வார ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதும் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு யார அட்டாக் பண்ண போறோமோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம போயிட்டு பேசணும். இதே மாரி அட்டாக் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அவங்களும் கௌரவமா நெனைப்பாங்க. இதான் நம்மளுக்கும் கௌரவம் கூட. ஸோ அத முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சோல்ஜர்லாம் நெனைக்கிறாய்ங்க, இந்த ஆள் இப்படி தான்டா சொல்லிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி நாளைக்கு வந்துட்டு நம்ம லார்ட் கிரேவன் வந்து வர்றாராம். அவரு பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன் ஸ்பெல் யூசர வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, சரி அங்க இருக்க ஒருத்தனாவது வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோவ வச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ட் கிரேவனும் வந்துடுறாப்ல. இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான், லார்ட் ரெயின் என்னோட பேரு தான் கிரேவன். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாங்க வார் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. என்னப்பா வார் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிட்டு இருக்க. சரி விடு அப்படிங்கிற மாரி அவன் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி ஃபர்பிடன் ஸ்பெல் யூசர் யூஸ் பண்ணதா எங்களோட கிராண்ட் டியூக் கேஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு இந்த வார்ல. நம்ம ஹியூமன் நேஷன்ல பார்த்தீங்கன்னா, இதேமாரி ஃபர்பிடன் ஸ்பெல் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு மேஜ கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா, மேஜைசேஷன்ல இருக்கிறதிலேயே மிக சிறந்தவர், மிகப்பெரிய மாஸ்டர் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மேஜைசேஷன சேர்ந்தவன் அவனும் சொல்லிட்டுருக்கான்,
நீங்க ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. இந்தமாரி முட்டாளோட பேச்சு கேட்கலாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறப்ப, நம்மளுடைய ரொசாலின் வந்து நினைக்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் மரியாதை இத குடுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, நம்ம மேஜிக் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டுருக்காரு, இதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் நொபிலிட்டிக்கோ இல்ல மிகப்பெரிய ஆளுங்கலாம் பார்த்து மரியாதை குடுக்க மாட்டோம். யாரு புத்திசாலியோ அவங்களுக்கு மட்டும் தான் மரியாதை குடுப்போம். அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து கலாய்ச்சு பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரொசாலி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லார்டுக்கு மரியாதை குடுக்க ஆரம்பி. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நாங்களும் மரியாதை குடுத்து பேசுவோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. நீங்க முட்டாள்தனமாலாம் பேசாதீங்க. அறிவுக்கு சிறந்த ஆயுதமே இந்த பசில் தான். இந்த பசில வந்து யார் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் மரியாதை குடுப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இது லார்ட் ரெயின்வுட் இப்பயே சால்வ் பண்ணிட்டாருன்னா, நான் இப்பயே அவருக்கு மரியாதை குடுக்கும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துட்டுருக்கான். டேய் இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுடா. 8 வயசு குழந்தையெல்லாம் இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணும்டா அப்படிங்கிற மாரி அவர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், உண்மையிலே பசிலா இருக்குமோ? சரி செலியன்ட்ட கேட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு செலியன்ட்ட கேட்குறான். ஆமா இது என்ன விதமான பசிலு? இது எதுக்காக இந்த ஆள் வந்துட்டு இங்க காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, இது பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி டயகிராம் பசில். இத யார் சால்வ் பண்றாங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஹை லெவலுக்கும் மேல போயிருவாங்க. இந்த மாரி பசில சால்வ் பண்ணி தான் நானும் போனேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனா இந்த பசில சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாரிலாம் செலினா வந்து சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பசில எவன் சால்வ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் அவனுக்கு தலைவனாகுறேன். அவன நான் மரியாதைய சொல்லி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு வம்பளம் திட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரூ இன்டென்ஷனே தெரிய வருது. இதேமாரி பார்த்தீங்கன்னா, இவைங்கள்ட்ட மேஜே இல்ல. ஃபர்பிடன் மேட்ச்சே இல்ல. இவைங்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டாளுங்க, கேவலமானவனுங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இவரோட வேலையாவே வச்சிருக்காரு. இவைங்கள எப்படியாவது கேவலப்படுத்தி ஆகணும், ஹியூமிலியேட் பண்ணி ஆகணும்னு தான் இங்க வந்திருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய ரெயின் வந்து நினைச்சிட்டு இருக்கான், "டேய் இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுடா. இதையாடா மாசக்கணக்குல ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செலினா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "நான் இத ட்ரை பண்ணி பார்க்குறேன். இத நான் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிட்டேன்னா, அவரு எனக்கு மரியாதை தருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செலினா வந்துட்டு அவங்களுடைய அந்த பசிலோட ஸ்கில்ல காமிக்கிறாய்ங்க. ஆனா என்ன, 1/2 மணி நேரமாகியுமே அவங்களால சால்வ் பண்ண முடியல. அவங்க வந்துட்டு டிஃபீட் வந்து ஒத்துக்கிறாங்க. உங்களோட சபார்டினேட் தான், இருந்தாலும் வந்துட்டு என்னால இத கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாய்ங்க. அவைங்க பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு பீஸ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காய்ங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர் மேஜ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கலாம் ரொம்ப முட்டாளுங்க. இதேமாரி முட்டா பசங்க ஏரியால எப்படி ஃபர்பிடன் ஸ்பெல் யூசர்லாம் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்பிடன் ஸ்பெல் யூசர் எல்லாம் ஒருத்தனும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அங்க இருக்க சோல்ஜர்லாம் காண்டாகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா லார்ட் ரெய்னே வந்துட்டு இவ்வளோ கேவலப்படுத்துவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு வந்து சொல்றாரு, "நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நோபலுக்கெல்லாம் மரியாதை குடுக்க மாட்டேன். நான் வந்து புத்திசாலித்தனத்துக்கு தான் மரியாதை குடுக்குறேன்னு" சொல்லிட்டு இப்ப அவன் கிளம்புறான். ஏன்னா ஃபர்பிடன் ஸ்பெல் யூசர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல, "ஆமா, இத ஐஸ்கிரீம் சிட்டில யாருமே சால்வ் பண்ணலன்னீங்கல்ல, ஒருத்தன் இருக்கான்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "யார் அது? நான் அவன இப்பயே பார்த்தாகணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிருக்காப்புல. "வேற யாரும் கிடையாது, நான் தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அத கேட்டு அங்க இருக்க மேஜிக் மாஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சுடுறான். "டேய் நீ என்ன மேஜிக்கோட பேசிக் எக்ஸாமே நீ தாண்டலடா. இந்த எக்ஸாம் எப்புட்றா தாண்டுவ?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "அந்த எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டூபிட் கொஸ்டினா இருந்துச்சு. அதனால தான் நான் அத எழுத விரும்பல" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் காண்டாயிடுறாரு. "என்ன தைரியம் இருந்தா மேஜிக் எக்ஸாமே ஸ்டூபிடும்பே. இப்ப நீ சால்வ் பண்ணல, உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுடா" அப்படிங்கிற மாரி ஒரு காண்டாயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "சரி இத நான் சால்வ் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நம்மளுக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாம்னு" சொல்லிட்டு இப்ப மேஜிக் மாஸ்டரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதே மாரி நான் இத 30 செகண்டுக்குள்ள சால்வ் பண்ணிட்டேன்னா, நீங்க வந்துட்டு செலினாட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அது கால்ல விழுந்து அப்படிங்கிற மாரி. இத பார்த்துட்டு செலினாவும் ஹேப்பி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்னோட சபார்டினேட்ட யார் கேவலப்படுத்தினாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது" அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்த பெட்டுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா?" "நான் ஒத்துக்கிறேனே, இதுல என்ன தாராளம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காப்புல. இப்ப ஹீரோ என்ன தெரியுமா பண்றான், அப்படியே கடகடன்னு சால்வ் பண்ணிறாப்புல. ஏன்னா ஹீரோ நம்ம உலகத்துல இந்த பசில்லாம் ஒண்ணுமே கிடையாது. நெறைய யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா, இத ரிவ்யூ பண்ணியிருப்பாய்ங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு டக்குனு ரிசால்வ் பண்ணிறாப்புல. அது மட்டும் இல்லாம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த பசில்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஸோ, அதனாலயே பார்த்தீங்கன்னா, அவன் சால்வ் பண்ணிடுறான் 30 செகண்ட்ல. இத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி 30 செகண்ட்ல இத சால்வ் பண்ணான்? இதெல்லாம் லெஜெண்டரி பசில் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "சரி நம்ம பெட் என்னாச்சு? சீக்கிரம் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. "இல்ல, இல்ல இது வெறும் லக்கு தான். இந்த லக்குல தான் நீ சால்வ் பண்ணியிருக்கிற" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம மேஜிக் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்ட ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான், "இது லக்கோ, இல்ல என்னோட ஸ்கில்லோ அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாதுப்பா. பெட்டு தான் தம்பி அப்படிங்கிற மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செலினாவ காமிக்கிறான். "செலினா கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கலன்னா, இங்கேயே ரொசிலின தலைய வெட்டிருவோம்" அப்படிங்கிற மாரி மிரட்டுற டோன்ல பேசுறாங்க. நம்ம ரொசிலினா பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துட்டு தயாரா இருக்காங்க. இந்த நேரத்தில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜிக் மாஸ்டர் பின்வாங்குறாப்புல. "இது ஏதோ லக்கு தான். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட கிரேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீங்க பெட் பண்ணீங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப நீங்க கால்ல விழுவுறது தான் கரெக்ட்டான வழியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்த வாக்க நீங்களே பின்வாங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா மத்தவங்க மதிக்க மாட்டாங்க. இது நான் வந்துட்டு எம்பையருக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் வார் முடிஞ்சதுக்கப்புறம்னு" சொல்றாய்ங்க. ஆனா, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க வந்துட்டு பெட் பண்ணியிருக்கிறீங்க. அத மறந்துடாதீங்க. இத நான் போய் ரிப்போர்ட் பண்ணேன்னா, மேஜிக்ல இருக்கவங்க மரியாதை போயிரும்" அப்படிங்கிற மாரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவரும் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்றாரு,
நம்மளோட செலினா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாரு. இந்த ஹியூமிலியேஷனுக்கு உங்களை பழி வாங்கி ஆவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் காண்டாயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவன் வந்து புரிஞ்சுக்கிறா. இவன் ஒண்ணும் நார்மல் நோபல் கிடையாது. இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சரிப்பா எங்க திறமைசாலியெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்ல. இதோட இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.